வணக்கம். நான் பாசா பாலாசிங், நிதி ஆலோசகர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உயில் எழுதுவதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் கிளைண்ட்லாம் வயதானவர்கள் வரும்போது அவங்களுக்கு உயில் எழுதுவதோட முக்கியத்துவத்தை சொல்கிறேன். இன்ஃபேக்ட் நம்ம உயில் எழுதுவது எப்போ எழுதணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். வயதானதுக்கு அப்புறம் தான் எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது. நாங்கள் அதில் ஸ்டார்ட் பண்ணதுனால அதுலேருந்து தொடங்குகிறோம். பட் நாம் எப்போ முடியுமோ அப்போவே உயில் எழுதி வச்சிடணும். இப்போ இந்த உயில் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்துடலாம். அது ஒரு லீகல் டாக்குமெண்ட். நம்மளுடைய மறைவுக்கு பின்பு நம்மளுடைய சொத்துக்கள் யாருக்கு போகணும். சொத்துக்கள்னால் நம்ம பெரிய அளவில் சொத்துக்கள் மட்டும் நினச்சிடக்கூடாது. ஒரு 50 லட்சம், 1 கோடி, 5 கோடி இருந்தால் தான் சொத்துக்கள் நினச்சிடக்கூடாது. சின்னதாக ஒரு பிலாங்கிங்ஸ் இருந்தால் கூட, ஒரு வாட்ச் உங்கள் வீட்டில் இருக்குது, அந்த வாட்ச் யாருக்கு போகணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் உயில் எழுதி வைக்கலாம். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உயில் அப்படிங்கிறது பணக்காரர்களுக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொருவருக்கும் உயில் பொருந்தும். உங்களுக்கும் பொருந்தும். நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கீங்க, இல்லை உங்கள் சொத்துக்களை பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக உயிலில் எழுதி வைக்கணும். ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அடல்ட்டுக்குமே பொருந்துகின்ற ஒரு விஷயந்தான் உயில் அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த உயில் எழுதுறது அப்படிங்கிறது போது நம்ம அது ஒரு ப்ராசஸாக சொல்லும் போது இது ஒரு பெரிய விஷயமா நமக்கு தெரியும். என்னப்பா உயில்லாம் பற்றி பேசுகிறாரு, நம்ம சினிமாவில் தான் இதெல்லாம் பற்றி பார்த்துருக்கோம். ஆனால் உயில் எழுதுவது அப்படிங்கிறது அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்களுடைய விருப்பத்தை தெளிவாக எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஒரு லாஜிக்கலோடு நீங்கள் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே உயில் தான். அந்த லாஜிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சேர்த்தேன். அதாவது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவருக்கு நான் இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது. நீங்கள் எதுக்கு அவருக்கு எழுதி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த இடத்துல ஒருவர் உயில் எழுதி வச்சார்னா அந்த உயில் சேலஞ்ச் பண்ணப்படும். ஸோ அப்படி சேலஞ்ச் பண்ண படும்போது அது பொய்யான உயில் அப்படின்னு சொல்லப்படும். அதனால தான் உயில் எழுதுறதுக்குன்னு ஒரு வரன்முறை இருக்குது. அது தெளிவாக இருக்கணும், எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இருக்கணும், ஒரு லாஜிக்கலாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த பாயிண்ட்டை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். இந்த உயிலை யார் வேணால் சேலஞ்ச் பண்ணுவாங்க. இந்த உயிலை எழுதுனது இவர் தான் அப்படிங்கிறத வேணால் சேலஞ்ச் பண்ணலாமே தவிர, உயிலில் உங்கள் விருப்பத்தை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அதை யாருமே சேலஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் யாருக்கு வேணாலும் உங்கள் விருப்பமானவர்களுக்கு எந்த பங்கை வேண்டுமானாலும் நீங்கள் கொடுக்கலாம். இதையும் நீங்கள் உயிலில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம உயில் எழுதணும்னு முடிவு பண்ணிட்டா ப்ளைன் பேப்பரில் எழுதி அதை வச்சுட்டாலே போதும். அதுவே செல்லுபடியாகும். அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நிறைய பேர் இதை ரிஜிஸ்டர் பண்ணணும், இதுக்கு பெரிய ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னே சொல்லி எழுதாமல் இருக்காங்க. அதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணம், தங்களுடைய சொத்துக்களை எப்படி பிரித்து பலருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு தெரியாமையே பலரும் காலம் தாழ்த்தி கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல காரணங்கள் இருக்குது நம்ம உயில் எழுதாமல் இருப்பதற்கு. அறியாமையும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் இந்த மாதிரியான வீடியோக்களை நம்ம போட தொடங்கியிருக்கோம். ஸோ இந்த உயிலை நீங்கள் எழுதும்போது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நான் சொன்ன மாதிரி யார் உயில் எழுதுறீங்களோ அவங்க பேரை நீங்கள் கரெக்டாக தெளிவாக குறிப்பிட்டு, யாருக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, எதுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிட்டு, ஒரு 2 விட்னஸ் 4 விட்னஸ் கூட வைத்து கொள்ளலாம். நீங்கள் அதை மாதிரி ஒரு விட்னஸ் கிட்ட வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த உயில் உங்கள் காலத்துக்கு பின்பு மிக சரியாக செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உயிலை ரிஜிஸ்டர் பண்ணனா இன்னும் நல்லது. இன்னுமே ஒரு மதிப்பு அதுக்கு கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது மேண்டேட்டரி கிடையாது. இப்போ நீங்கள் உயில் எழுதணும், நீங்களே எழுதிடலாம். உங்களுக்கு இதுக்குன்னு லாயர் யாருமே தேவை கிடையாது. அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு லாயர் அணுகியும் உங்களுடைய உயிலை எழுதலாம். இதை தவிர்த்து பல தளங்களும் உங்களுக்கு உயில் எழுதுவதற்கு உதவுறாங்க. ஆன்லைன்லேயே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எங்கேயும் அலையணும்னு அவசியமே கிடையாது. அவங்களோட சார்ஜஸ்லாம் ஒரு 3000 ரூபாயிலிருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ எளிமையான ஒரு விஷயந்தான். இந்த உயில் எழுதாவிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய காலத்துக்கு பின்பு அதை யாருக்கு போய் சேரணுமோ அவர்களுக்கு சரியாக சேராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது சேராமல் இருக்கும் அந்த சொத்துக்காக இல்லை வேறு எந்த பொருளுக்காகவும் சண்டை போடுவாங்க. கால விரயம். நீங்கள் யாருக்காக கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிங்களோ அந்த குடும்பம் இந்த பிரச்சனையிலேயே மன உளைச்சல் அடைஞ்சு பெரிய வளர்ச்சி அடையாமல் போகிறதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நாங்கள் கண்கூடாக பார்த்துட்டு வரோம். நமக்கு மனம் நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வளர்ச்சியை பற்றி கவனிக்க முடியும், நம்மளுடைய முழு திறனையும் பயன்படுத்த முடியும். இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் போயிட்டு ஒரு குடும்பம் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அவங்க வாழ்நாளில் ஒரு 10லேருந்து 15 வருஷம் வீணடிக்கப்படுது அப்படிங்கிறது நம்ம உறுதியாகவே சொல்லலாம். உங்களை சுற்றிய நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதிரி உயில் எழுதாமல், உயில் எழுதக்கூடிய தைரியம் இல்லாமல். இந்த தைரியம் அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வருது பார்த்தீங்க அப்படின்னா, 2 மகன் 3 மகன் அப்படி இருக்கும்போது யாருக்கு எந்த போர்ஷன் கொடுக்கணும், எப்படி அதை பிரிக்கணும் அப்படின்னு தெரியாதவங்க நிறையா பேர். நான் இன்றைக்கி இப்படி எழுதி வச்சுட்டேன்னா நாளைக்கு அவன் வருத்தப்படுவான், என்னை தப்பாக நினச்சிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு
நான் போனதுக்கப்புறம் நீங்கள் எக்கேடும் கெட்டு போங்க, அப்போ என்ன வேணால் பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நான் இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்கிறேன், அதுக்கப்புறம் அது அவங்களுடைய தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதில் சிக்கல் என்னென்னா, உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் யாருக்காக கஷ்டப்பட்டீங்களோ அவங்களுக்கு பலன் போய் சேராது. அடுத்தடுத்த தலைமுறை வந்து நிம்மதியாக வாழாது. இதுக்கு யார் பெரிய பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும்? இதுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும். அப்போ இந்த சிக்கல்லெல்லாம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உயில் எழுதணும். உயில் எழுதாவிட்டால் நான் சொன்ன சிக்கல்கள்லாம் வரும். யாருக்கு எப்படி பிரிஞ்சு போகும்னா, உங்களுடைய மதம் சார்ந்த வாரிசு உரிமை எப்படி வந்து வகுக்கப்பட்டு இருக்கோ அந்த படி சட்டத்தின்படி போகும். ஸோ அந்த சட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா அப்பாக்களுக்கெல்லாம் சொத்தில் வந்து பங்கு கிடையாது. இப்படி சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விகுதிக்குள்ளெல்லாம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உயில் எழுதணும். இன்னும் சிலர் என்ன நினச்சிக்கிறாங்க, நாமினேஷன் போட்டாலே போதும், அது வந்து உயில் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. குறிப்பாக இன்சூரன்ஸ்லாம் போகும்போது நாமினியாக வந்து தன்னுடைய ஸ்பௌஸை வந்து போடுவாங்க. ஆனால் அது உயில் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்கள் இன்சூரன்ஸ் பணம் வந்து உங்கள் ஸ்பௌஸுக்கு போகாது. அவங்க ஒரு கஸ்டோடியன் தான். அவங்க அதுக்கு பிறகு அந்த பணத்தை வந்து உங்களுடைய எல்லா வாரிசுதாரருக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இந்த வீடியோவில் சொல்ல ஆசைப்பட்றேன். நாமினேஷன் வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல் டு வில், உயில் கிடையாது. அப்போது இதை உயிலை வந்து நம்ம கண்டிப்பாக தனித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது, உடனடியாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இங்கே நிறைய பேருக்கு சிக்கல் என்ன அப்படின்னா, பணம் சம்பாதிப்பதில் சிக்கல் கிடையாது, பணம் சிக்கல் கிடையாது. ஆனால் அந்த பணத்தை கொண்டு எடுக்கப்படுகின்ற முடிவுகள் தான் சிக்கல். எடுக்கப்படாத முடிவுகளும் இங்கே சிக்கலாக வந்திருக்கு. அப்படிங்கிறது தான் இந்த உயில் விஷயத்தில் நாங்கள் எங்கள் அனுபவத்தில் வந்து பார்த்துட்டு வரோம். உயில் எழுதுனா அதை வந்து மாற்ற முடியுமா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து உயிரோடு இருக்கும் வரை எவ்வளோ வாட்டி வேணால் நீங்கள் வந்து உயிலை வந்து மாற்றி எழுதிட்டு வரலாம். அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, உயில் எழுதுவதை வந்து சொத்துக்களை மாற்றி கொடுத்து விடுவது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் எழுதும் போதே என்னுடைய காலத்திற்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு எழுதலாம். அதை மாற்றணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு மாற்றலாம். ஏன்னா வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் நடக்கும். அந்த நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனங்கள் மாறும், தேவைகள் மாறும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம இதை மாற்றி எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்குது உயிரோடு இருக்கும் வரை. அதுக்கு பிறகு வந்து அதை வந்து மாற்றுவதற்கு சாத்தியம் கிடையாது. அதை வந்து சேலஞ்ச் வேணால் பண்ணலாம். இது வந்து என்னுடைய தந்தையோட உயிலே இல்லை, இது வந்து ஏதோ புனையப்பட்டதுன்னு அந்த உயில் அதை வந்து சேலஞ்ச் பண்ணலாம். அதை கூட நீங்கள் தீர்ப்பதற்காக தான் நீங்கள் வந்து விட்னஸ் வந்து போடணும்னு சொன்னோம். 4 விட்னஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து கரெக்டான சாட்சி சொல்லுவாங்க. ஆனால் உயிலுக்குள்ளே இருக்கிறத வந்து யாராலுமே சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் முதலே குறிப்பிட்டு சொன்னேன். ஸோ நம்ம எல்லாருமே வந்து உயில் எழுதணும். அதுவும் குறிப்பிட்ட காலத்துக்குள் எழுதணும். குறிப்பிட்ட காலம்னா நாம் வந்து ஒரு 40 வயது 45 வயதில் இருக்கும்போதே உடனடியாக எழுதி வைத்து விட வேண்டும். அப்போ தான் சிக்கல் வராது. நிறைய பேர் வந்து எனக்கு என்ன ஆகிட போகுது, இன்னும் எனக்கு ஒரு 30 வருடங்கள் இருக்குது, 40 வருடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலம் தாழ்த்துறாங்க. இது வந்து தேவையில்லாத சிக்கலை தான் நம்ம வந்து கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த தப்பு பண்ணாமல் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய குடும்ப நிலைக்கு ஏற்றாற்போல் உடனடியாக அந்த உயிலை எழுதுவதற்கான வழியை பாருங்கள். குறிப்பாக குடும்பமாக பேசி, குடும்பம்னா இங்கே வந்து கணவன் மனைவி மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஸோ 2 பேரும் வெளிப்படையாக பேசி நீங்கள் வந்து கலந்துரையாடி உயிலை வந்து எழுதி வைக்கலாம். இதில் மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் உயில் எழுதிருக்கீங்க, அதில் என்ன எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்கள் காலத்தில் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வந்து ஒரு உயில் எழுதியிருக்கேன், அதை வந்து ஒரு வக்கீல்கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன், இல்லை ஒரு இடத்துல வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வேணால் நீங்கள் வெளிப்படுத்தலாம். ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க என்னென்னா, அஃப்கோர்ஸ் யாருமே உயில் எழுதுறதில்ல. அப்படி எழுதுறவங்களும் என்ன பண்ணுறாங்க, யார்கிட்டையும் சொல்லாமல் வந்து எங்கேயாவது வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து படிப்பதற்கான வாய்ப்பே இல்லாத போது அது எழுதி வீணாகிடுது. ஸோ இந்த மாதிரி தப்புக்கள்லாம் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு உயில் எழுதணும். அதுவும் கணவன் மனைவியாக சேர்ந்து கலந்துரையாடி ஒரு உயில் எழுதணும். அதை கண்டிப்பாக சாட்சி கையெழுத்தோட எழுதி வைத்துக்கொள்ள வேண்டும். அதை நீங்கள் உங்களுடைய நம்பகமான ஆளிடம் கொடுத்து வைக்கலாம், இல்லை ஒரு வக்கீல்கிட்ட கூட கொடுத்து வைக்கலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் கொடுக்கலாம். இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கிறோம், நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்து படிச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை உரிய காலத்துடன் நம்ம பண்ணலாம். நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் நமக்கும் உதவணும், நம்ம தலைமுறைக்கும் உதவணும். அது உதவுதோ இல்லையோ நம்ம பணத்தால் யாருக்கும் மன உளைச்சல் வந்துடக்கூடாது. அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வீடியோவை நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் நான் சொன்னதில் நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது, நான் சொன்னதில் மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால இதை தொடர்ந்து நம்ம பேசுவோம். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.